வேலை அமைப்பு எவ்வாறு நம்ம வாழ்க்கை தரம் இருக்க போகுது, ஒவ்வொரு நாளும் நம் தடையை எவ்வாறு உடைக்கிறது, செயல் திட்டங்கள் எவ்வாறு இருக்கும், இதெல்லாம் எப்படி இந்த செப்டம்பர் மாதத்தில் அனுபவிக்க போகிறீங்க. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, வேலை அமைப்பாகட்டும், உங்களுடைய தொழில் துறையாகட்டும், இனிமேல் செவ்வனையே செய்ய போகிறீங்க சுவாமி. ஐயா, உங்களுக்கு அப்புறம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, உள்ளம் என்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வாய்ப்பினை தேடித்தரக்கூடிய காலம் இந்த காலம். தயவு செய்து இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. நம் வாழ்வில் புதிய மாற்றங்கள் தென்பட போகிறது. கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு எதனா ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு தரதான் போகிறார் ஐயா. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலக போதையா, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கடினமான சூழ்நிலை மகர ராசிக்காருக்கு இருந்தால் இனிமேல் அவையெல்லாம் மாறி ஒவ்வொரு நாளும் படிப்படியாக முன்னேறுவதை காணலாம். திருமண தோஷங்கள் நீக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். 20 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அப்புறம் திருமண பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிட்டிட போகுது சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. தோஷங்கள் நிறைவு பெற்று நம்மளுக்கு புரட்டாசி ஐப்பாசிலே நம்மளுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. இந்த காலம் வரவேற்பு தரக்கூடிய மாதமாக, அதாவது திருமணம் சார்ந்த விஷயமாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலை அமைப்பாகட்டும், நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணி திருப்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆஃபரான காலம் ஐயா. மகர ராசிக்கு இது ஏற்புடைய காலமாக அமையப் போகிறது. இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் நம்மளை தேடி வரும் சாமி. அரசாங்க தரப்பு உத்தியோகமோ எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், அதாவது நான் வேலையை எக்ஸாம் எழுதிட்டேயா, எல்லாமே நீட் எக்ஸாம் எழுதிட்டேன், கல்வி சார்ந்த விஷயமாகட்டும், எந்த எக்ஸாமாவது அரசாங்க தரப்பில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம் ஐயா. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்றும், வெளியூரோ வெளிநாடோ செல்லக்கூடிய பாக்கியம் பெறாமல் இருந்திருக்கவங்களுக்கு, வெளிநாடு நான் போக முடியல, என்னால் வாய்ப்பே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அந்த வாய்ப்பெலாம் இனிமேல் விசாவோ பாஸ்போர்ட்டோ எல்லாமே, பாஸ்போர்ட் எதுவாக இருக்கணும், அந்த விசாலாம் நம்மளுக்கு இனிமேல் கிடைச்சிட போகுது. உறுதியாக சொல்லப்போனால் இந்த முறை வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது. தொழில் சார்ந்த விஷயங்களும் அனுகூலமாக உள்ளது. வியாபாரம் செஞ்சு பிழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான நாட்கள் கூட சொல்லலாம். இந்த 30 நாட்களும் உங்களுக்கு அனுகூலமே. எதுவும் தவறான விஷயங்கள் காணப்படாது. தொட்டது துலங்கும். லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்களா மகர ராசிக்காரங்க? இந்த மாதம் பெறதான் போகிறீங்க. 20 தேதிக்கு அப்புறம் இன்னும் உன்னதமான காலங்கள் நம்ம வாழ்வில் ஏற்பட போகிறது. ஒரு உன்னதமான காலத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு உன்னதமான காலத்தையும் தேர்வையும் நீங்கள் எழுத தான் போகிறீங்க. அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், பூர்வீக சொத்தில் இதனை வரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைலாம் விலகிட போகுது. நல்ல முன்னேற்றம் நாம் காணப்போகிறோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், உங்களுக்கான தோஷங்கள் நிவர்த்தி அடைப்போகுது. மகர ராசிக்கு இது வரைக்கும் பிடிச்சிருந்த சனி பகவானுடைய தன்மையால் விலகி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கான தீர்வு என்று சொன்னாலே அதுதான். இனிமேல் தீர்வான விஷயங்கள் இனிமேல் நம் வாழ்வில் நடைபெறாது. இனிமேலும் நடைபெற்று நம் வாழ்க்கை தரம் ஓடாது. நீங்கள் பெரிய லெவலில் வருவதை மற்றவர் பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறப்போகுது. இனிமேல் பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தான் காணப்போகிறார் இறைவன் நம்மளுக்கு. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நாம் முன்னுக்கொண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் 20 தேதி வரைக்கும் ஒரு சின்ன உபாதைகள் எதனா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றியாகவும், உங்களுடைய தைரியத்தையும் வீரியத்தையும் பார்க்கும்போது அடுத்தவர் அஞ்சக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் இருக்கும். அரசாங்க உத்தியோகமோ இந்த செயல்பாடில் எதுவுமே கிடையில, என்னை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் திருப்பி மாற்றி விட்டுருவாங்க ஐயா. திருப்பியும் நம்மளுக்கு வேலைக்கு கூப்பிட்டு ஜாயின் பண்ண வைப்பாங்க. ரொம்ப சிறப்பான மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தை
இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் 20 தேதிக்கு அப்புறம் நடைபெறும். புதன் பகவான் உச்சம் பெறுவதெல்லாம் சூரிய பகவானோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தி உங்களுடைய உள்ளங்களும் செயல்களும் இனிமேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதை நீங்கள் கண்கூடாக ஏன்னா பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானும் அங்கே வலுத்துட்டாவே போதுமானது. உங்கள் வாழ்க்கை தரமும் உயர்ந்து காணப்படும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் தேவைகள் என்னென்ன இருக்குது, நீங்கள் என்னென்ன பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார் ஐயா. ஒரு 20 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடவும் நிதானத்தோடவும், உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அது கூட கட்டுக்குள்ளே வரப்போகுது. தேவையில்லாத எண்ணங்களை மட்டும் உருவாக்கி கூடாது. அடுத்தவர் மனை என்று சொல்லக்கூடிய எண்ணத்துக்கு மட்டும் போகாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி தோன்மலையெல்லாம் இங்கே இப்போ தென்படுது. சற்று கலக்கத்தோடு இருக்கக்கூடிய, அதாவது அந்த விஷயத்துக்கு மட்டும் போகாதுங்க. மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும், வேலை சார்ந்த விஷயமோ அல்லது தொழிலாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாத்துலேயும் ப்ரமோஷன் தான். இந்த காதல் சமன்பாடில் சற்று கவனமும், இரவு நேர பயணம் என்பது சற்று கவனமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் தென்படுகின்றது மகர ராசிக்கு. எதுனா இருக்கட்டையா, உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டுமா? கண்டிப்பாக உயரப்போகுது. எதனா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நாமளும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆஃபரான காலம் கூட சொல்லுவேன். இனிமேல் எண்ணம் எல்லாம் உங்களுக்கு சீராகும். இடைவெளி இல்லாத அளவுக்கு உங்கள் உழைப்பு உங்களை நீங்களே காட்ட போகிறீங்க. ஐயா என்ன இவ்வளோ கடுமையாக உழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம அவரை பார்த்து நம்மளை பார்த்து மகர ராசிக்கார் பார்த்து 10 பேர் மாற போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் உடல் உழைப்போ நாம் கொடுக்காமல் இருந்தால் இனிமேல் உடல் உழைப்பில் நாம் கவனத்துக்கு எடுத்துக்கினேன் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பினை நாம் பெற போகிறோம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரச்சனி, அதாவது விரயச்சனி பாதச்சனி என்று சொல்கிற மாதிரி நம்மளுடைய 7ரை சனி முடியும் தருவாயில் உங்கள் மாற்றங்களும் உங்கள் செயல்களும் உருவாக்கக்கூடிய காலத்தை, அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை அவரே தான் எடுத்து செல்ல போகிறாரு. எல்லா காலமும் உகந்த காலமாகவும் இனிமேல் பெறக்கூடிய காலங்கள் செல்வங்கள் பெறக்கூடிய காலமாகவும் மகர ராசிக்கு இருக்க போது. இனிமேல் பெறாத பேர் எல்லாம் பெற போகிறீங்க. திடீர் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேறு செல்வங்களும் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.